ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 705வது நாமாவளியாக ஓம் யந்திராய நமஹ. முருகப்பெருமான யந்திர வடிவமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருகிறது. நம்ம யந்திரம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம், உபகரணம், மெஷின், எந்திரம்னா சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தேவ சக்தியை தாங்குகிற எந்திரம், அதாவது கட்டுவதற்கு உபயோகமானது அப்படின்னு அர்த்தம். எதை கட்டுறா அந்த யந்திரங்களில் அப்படின்னா மந்திரங்கள், மந்திரம். அதாவது இறைவனை வர்ணிக்கும் பொழுது அழகாக சொல்லுவார், அகர முதலன உரைசை 51 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித ஸ்ருதியும் அடங்கும் தனிப்பொருள் இறைவன். அப்போ அந்த 51 எழுத்துக்கள் அதுதான் யந்திரத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சுவாமி, இப்போ முருகப்பெருமான் அப்படின்னா அவருக்கு ஷடக்ஷர 6 கோணம் போட்டு அதில் அவருடைய மூல மந்திரத்தை அதில் எழுதியிருப்பாள். அதுக்கு பேர் தான் யந்திரம்னு பேர். நம்ம திருப்போரூரில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய சத்ரு சம்ஹார யந்திரத்தை சிதம்பர சுவாமிகள் தன்னுடைய கைப்பட எழுதியிருக்கார். அந்த யந்திரத்துக்கு பூஜை பண்ணும்பொழுது எப்படி பிம்பத்தில் சுவாமிக்கு பூஜை பண்ணால் என்ன ஆற்றல் வெளிப்படுமோ அது மாதிரி யந்திரத்துலேயும் உண்டு. அதனால தான் சுவாமியை ஆவாகனம் பண்ணும்பொழுது, பிம்ப பிரதிஷ்டை பண்ணும்போது யந்திரத்தை கீழே வைப்பாள். யந்திரங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அதிலிருந்து சக்தி வெளிப்படும். அந்த ஒவ்வொரு கோணத்துக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு. இதெல்லாம் மிகப்பெரிய சித்தாந்த ரகசியங்கள், அந்த எண்ணிக்கை, ஓசை, ஒளியினுடைய ரகசியங்கள். அப்போ ஒவ்வொரு ஓசைக்கும் ஒரு சக்தி உண்டு. அது மாதிரி அந்தந்த அக்ஷரங்கள் அங்கே எழுதி அதை ஜபம் பண்ணி அந்த பிரதிஷ்டை பண்ணிட்டால் அந்த யந்திரங்களே வேலை செய்யும். நம்ம பயன்படுத்தக்கூடிய யந்திரங்கள் எல்லாம், மெஷின் எல்லாமே இந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன், டிவி, எல்லா விதமானமே ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு யந்திரங்கள் தான். அந்த யந்திரத்தை எப்படி வடிவமைச்சிருக்காலோ அந்த செயலை அந்த யந்திரம் செய்யும். துணி துவைக்கிறதுக்கு ஒரு யந்திரம் இருக்குது, பாத்திரங்களை தேய்க்கிறதுக்கு ஒரு யந்திரம் இருக்குது, நம்ம போக்குவரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு யந்திரங்கள் இருக்கும், வண்டி வாகனங்கள், இப்படி எல்லாமே யந்திரங்கள் தான். அப்போ யந்திரத்துக்கான அந்தந்த கருவிகள் வேலை செய்யும்போது அதுக்கான பலன் கிடைக்கிற மாதிரி இறைவன் அக்ஷர வடிவமாக இருக்கார், எழுத்து வடிவமாக இருக்கார், ஓசை ஒளி வடிவமாக இருக்கார். அந்தந்த சப்தங்கள், இப்போ நாம் என்ன செய்கிறோமோ அதால் ஒரு சப்தம் ஏற்படும். அந்த சப்தத்தை செய்வதால் ஒரு மாற்றமும் ஏற்படும். எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி வேதங்கள் எல்லாம் சப்தஸ்வரம் தான். அதனால்தான் ஸ்ருதி, ஸ்மிருதி இதெல்லாம் வேத ஓசை. அந்த ஓசைக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலானது இந்த பிரபஞ்சத்தில் கலக்கும்பொழுது பல நன்மைகளை கொடுக்கும். அதே ஒரு யந்திரத்தில் அந்த சப்தங்களை எல்லாம் எழுதி அதில் ஜபங்களை செய்யும் பொழுது அந்த யந்திரம் வேலை செய்யும். அப்படி அந்த யந்திரஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். ஷட்கோணத்தில் அவருடைய பீஜாட்சரத்தை எழுதி அவருடைய மூல மந்திரத்தை அழகாக எழுதியிருப்பார். அது அந்த சக்தியை, அந்த முருகப்பெருமான் அவரை வணங்கினால் என்ன ஆற்றல் நமக்கு கிடைக்குமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த சக்தி நம்ம அடைய முடியும். அந்த யந்திரத்திலிருந்து வெளிப்பட்டு நம்மளை அடையும். அப்படி யந்திர வடிவமாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன் அப்படின்றது தான் இது நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் யந்திராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.